வணக்கம். அமுதா வேணுகோபால், வெல்னஸ் கோச். நமக்கு ஒரு நோய் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதை சரி பண்றதுக்கான கெப்பாசிட்டி நம்ம உடம்புக்கே இருக்கு. அதுக்கு உங்களுக்கு ரொம்ப முக்கியமா தேவைப்பட்டது என்ன அப்படின்னா இம்யூனிட்டி. உங்க உடம்புல எதிர்ப்பு சக்தி அதிகமாகணும்னா நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது ரெண்டு விஷயம். ஒண்ணு உங்களோட உணவு பழக்க வழக்கம், ரெண்டாவது உங்களுடைய வாழ்க்கை முறை. நிறைய மேக்ரோ நியூட்ரிஷன் இருக்கிற ஃபுட் நீங்க அதிகமா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய இம்யூனிட்டி அதிகமாகும். ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாத்துலயுமே நிறைய மேக்ரோ நியூட்ரிஷன்ஸ் இருக்கு. ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுங்களா? உங்க தூக்கத்துக்கும் உங்களுடைய எதிர்ப்பு சக்திக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. ஒரு ப்ராப்பரான 8 மணி நேரம் ஸ்லீப் டெய்லி இருந்தது அப்படின்னா உங்க எதிர்ப்பு சக்தி ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும். டெய்லி பேசிஸ்ல எக்ஸசைஸ் பண்ற ஹேபிட் இருக்கணும். ஹெவி ஒர்க் அவுட் பண்ணணுங்கிறது இல்லை, உங்களோட வேலையை நீங்களே செஞ்சா அதுவும் எக்ஸசைஸ் தான். ஸோ அது ரெகுலர் ஹேபிட்ல இருக்கணும். முக்கியமா பயமும் மன அழுத்தமும் உங்களுடைய இம்யூனிட்டியை குறைக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ உங்களோட உணவு பழக்க வழக்கத்தையும் வாழ்க்கை முறையும் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிமைனிங் பார்ட் ஆஃப் த லைஃப் ரொம்ப ஹெல்த்தியா, ரொம்ப ஹாப்பியா.